இப்ப வந்து என்ன குரூப் சூஸ் பண்ணணும்? அதுக்கு நீங்க 3 ஸ்ட்ரீம் இருக்கு. என்னென்ன இருக்கு? சொல்லுங்க. சயின்ஸ் இருக்கு. ஓகே. ஸ்கிரீன்ல தெரிகிறது இந்த 3 தான் இருக்கு. சயின்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், ஆர்ட்ஸ். ஹியூமானிட்டிஸ். ஓகேயா? இப்போ இப்போ உங்களோட நோட் புக் வந்து எடுத்துக்கோங்க. பென் இப்ப உங்கள பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. ஓகேயா? எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பாக்குறது, இல்ல லாஜிக் ரிலேட்டடா, இல்லைன்னா டெக்னாலஜி ரிலேட்டடா படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த ஐடி ரிலேட்டடாலாம் படிக்கணும்னு சொல்றீங்களா, ஏஐடிஎஸ் இதெல்லாம் டெக்னாலஜிக்குள்ள வந்துரும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு படிக்கணும்னு எனக்கு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க சயின்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகேயா? இல்ல எனக்கு வந்து பிசினஸ் பத்தி படிக்கணும், ஃபினான்ஸ் பத்தி படிக்கணும், நம்பர்ஸ் இல்லைன்னா வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு பிசினஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க, இல்ல எக்கனாமிக்ஸ் இப்போ வந்து வார் போயிட்டு இருக்கு அதனால வந்து பெட்ரோல் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது, இது எப்படி டிரான்ஸ்போர்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும், அப்ப டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடா, மணி ரிலேட்டடா படிக்கிறது, பீப்புள் அண்ட் மணி எப்படி வந்து மக்கள் அந்த மணியை ஹேண்டில் பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட்ல எப்படி மணி ஹேண்டில் பண்றாங்க, எனிதிங் ரிலேட்டட் டு மணி பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்குள்ள வந்துடும். இப்போ உங்களுக்கு அது ரிலேட்டடா ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு இதை சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து சொசைட்டி, இந்த சமூகம், பீப்புள் மக்கள், நம்மளோட கல்ச்சர், ஹிஸ்டரி, லாங்குவேஜ் இதெல்லாம் பத்தி படிக்கணும், கம்யூனிகேஷன் ரிலேட்டடா எனக்கு அது மட்டும் போதும், அப்படி நான் நல்லா பேசுவேன், இல்ல ஏதாவது டிசைன் பண்ணுவேன், அது வந்து சொசைட்டி ரிலேட்டடா, பீப்புள் ரிலேட்டடா இருக்கணும், எனக்கு ஹிஸ்டரி பத்தி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் சூஸ் பண்ணலாம். இப்ப நான் உங்க பேஜ் பிளாங்கா வச்சுக்க சொல்லியிருக்கேன். இப்ப நான் உங்களோட இன்ட்ரெஸ்ட கேக்குறேன். இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு எது வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு உள்ள? ஓகே, எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு அதெல்லாம் பண்ணி பார்க்கணும், இல்ல எனக்கு டெக்னாலஜி ரிலேட்டட் அப்படின்னு ஒண்ணு தோணி இருக்கும்ல, அதை வச்சு எழுதுங்க. சயின்ஸா, காமர்ஸா, ஆர்ட்ஸானு. அப்புறம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க எழுதி முடிச்சிட்டு, யார் யார் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. சயின்ஸ் குரூப்க்கா? ஓகே ஃபைன். சயின்ஸ்ல எது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு கேட்ட உடனே? டெக்னாலஜி. டெக்னாலஜி. வெரி குட். ஓகே நெக்ஸ்ட். காமர்ஸ். காமர்ஸ். ஓகே, காமர்ஸ்ல என்ன இன்ட்ரெஸ்ட்? பிசினஸா, ஃபினான்ஸா, பிஸ்னஸ். எக்கனாமி? ஓகே பிஸ்னஸ். ஃபைன். ஃபைன், வெரி குட். நெக்ஸ்ட். அக்கா சயின்ஸ். சயின்ஸ். வெரி குட். சயின்ஸ்ல? டெக்னாலஜி. ஓகே வெரி குட். நித்யஸ்ரீ? காமர்ஸ்க்கா? ஓகே, காமர்ஸ்ல? மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ஃபைன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? இப்ப நம்ம என்னென்ன குரூப் இதுக்கு சூஸ் பண்ணணும்? இப்ப நீங்க வந்து சயின்ஸா, காமர்ஸா, ஆர்ட்ஸா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. 3 குரூப்ல ஏதோ ஒண்ணு. சப்போஸ் இன்னைக்கு இந்த கைடன்ஸ், இந்த கெரியர் கைடன்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லேட்டரா வந்து இல்ல சேஞ்ச் பண்ணணும் கூட நீங்க யூடியூப்ல போய் அப்புறமா பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். அகைன் அதுல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. பட் இப்போ நீங்க என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். நீங்க சயின்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா 2 குரூப் இருக்கு சயின்ஸ்ல. ஓகேயா? ஒன்னு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலயும் வந்துரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜின்னு ஒரு குரூப் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பதிலா பயாலஜி. ஓகேயா? இங்க ஒரு இது இருக்கு. நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் பத்தி ஒரு பயம் இருக்கும். பயாலஜி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன், ஸோ என்னோட டோட்டல்ல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஓகேயா? பட் அந்த மாதிரி நான் வந்து இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எதனால பயாலஜி எடுக்கலாம், யார் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி வந்து காமனா இருக்கும். சில பேர் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுப்பாங்க, சில பேர் வந்து பிசினஸ் மேக்ஸ் எடுப்பாங்க. ஓகே,
இப்போ டெக்னாலஜி ரிலேட்டடா போகணும், எனக்கு இது படிச்சுட்டு கொஞ்சம் ஐடி ரிலேட்டடா போகணும், பிசிஏ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுக்கலாம். இல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டடா போகணும், எனக்கு வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்க பிசினஸ் மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்சுவலி நம்ம காமர்ஸை வந்து ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். காமர்ஸ் வேற, ஆர்ட்ஸ் வேற. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேஸ்டா இருக்கும். ஓகேயா, நம்மளோட ஹிஸ்டரி பத்தி படிக்கிறது, எர்த் பத்தி படிக்கிறது, பாலிடிக்ஸ் பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல வந்து இந்த இந்த குரூப் வந்து இருக்காது. ஆனா நிறைய பேர் அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் வந்து ஆர்ட்ஸ் கம்மி, காமர்ஸ் வந்து டாப்ல இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து தான். எனக்கு வந்து கான்செப்ட் ரிலேட்டடா படிக்க வேண்டாம், எனக்கு வந்து பிசினஸ் இந்த மணி எதுவுமே பிடிக்கல, எனக்கு வந்து ஹிஸ்டரி பத்தி படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும், நம்ம பழங்கால இதை பத்தி எல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆர்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். இப்ப நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா என்ன குரூப் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு? ஸோ நம்பர் 1 நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணி என்ன குரூப் எடுக்க போறோம். சயின்ஸ் சூஸ் பண்ணவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறீங்களா, இல்ல பயாலஜி எடுக்க போறீங்களா? காமர்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணவங்க வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சியோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்க போறீங்களா, பிசினஸ் மேக்ஸ் எடுக்க போறீங்களா, இல்ல ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களா, எழுதிட்டீங்களா? எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் ரோட் மேப்புக்கு வருவோம். இப்போ நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட குரூப் செலெக்ஷன் மார்க் வந்துருச்சு, குரூப் செலெக்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் சயின்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. 11th and 12th வந்து சயின்ஸ் படிக்கிறீங்க, சில பேர் வந்து காமர்ஸ் படிக்கிறீங்க. ஓகேயா, இப்போ சயின்ஸ் சூஸ் பண்ணவங்களோட கட் ஆஃப் இருக்குல்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோ இல்லை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோ, அந்த கட் ஆஃபை வச்சு நீங்க காலேஜுக்கு வந்து போவீங்க. இதே காமர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வச்சு போவாங்க. ஓகேயா, மார்க் வந்த அன்னைக்கே இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்ப திவ்யாக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஓகேயா, இல்ல ரோஹிணிக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனா அவங்க 2 பேரும் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்காம காமர்ஸ் எடுத்துட்டாங்க. அவங்களால ஆக முடியுமா டாக்டரோ இன்ஜினியரோ? முடியாதுக்கா. முடியாது. ஓகேயா, சோ ஏன் அப்ப காலேஜ்ல நம்ம என்ன சூஸ் பண்ண போறோமோ அது கரெக்டா இன்னைக்கே குரூப்பை சூஸ் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு இந்த கெரியர் கைடன்ஸ்ல மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கு, யாருமே உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, நீங்க போய் காமர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா அது கஷ்டம் தானே, உங்களோட பாத்தே வந்து மாறிடும். அது ராங் டெசிஷன். அந்த மாதிரி ராங் டெசிஷனை யாருமே எடுக்க போறது இல்ல. பிகாஸ் நம்மளுக்கு இப்ப தெரியும். இப்போ காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வச்சு நீங்க ஜாப் வந்து போறீங்க. ஓகேயா, நான் ஏன் அங்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் போட்டேன்னா கண்டிப்பா நீங்க காலேஜ் சும்மா பேருக்குன்னு படிச்சுட்டு ஒரு ஜாப் எல்லாம் வாங்க முடியாது. சைட் பை சைட் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும். அது என்ன மாதிரி ஸ்கில்ஸ்னு நான் கடைசியா சொல்றேன். ஓகேயா, இப்போ உங்களோட இதுல நீங்க 11th and 12th முடிச்சிட்டீங்க, ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து காமர்ஸ் பண்ணிருக்கீங்க, சயின்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப காலேஜ் சூஸ் பண்ண போறோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம், கெரியர் ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த கோர்ஸ் படிச்சா இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு, நம்ம இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்கல்ல, அதுதான் நெக்ஸ்ட்.